வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பான சிங்கர் கிறிஸ்டோபர் ஸ்டான்லி. வெல்கம் டு கிச்சி அண்ட் த யூகி சீரீஸ். Are you guys having fun? This is the 5th lesson. போன கிளாஸ் என்ன பண்ணோம்னு பார்த்தோம்னா பாட்டு படித்தோம். திடீர்னு வந்து இந்த 5th லெசனில் நடுவில் வந்து பார்க்காதீங்க, ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருப்பேன். லெசன் 1லேருந்து லெசன் 2லேருந்து எல்லாமே வரும். ஸோ இது வந்து நம்ம 5th லெசனில் இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக முன்னாடி பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரியே தான் யூக்லேலியை எப்போதும் டியூனில் வச்சுக்கோங்க. டியூன் பண்ணாமல் வாசிக்காதீங்க. GCEA ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன், பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ தட் யூ வில் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, G C ரெண்டு வாட்டி அடிச்சிச்சு, E and A. ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட், வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதை டியூன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கும் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? நான் என்னெல்லாம் சொல்லி தரணும் அதை வந்து டியூன் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். டியூன் இல்லாமல் பண்ணிங்கன்னா ஒரு மார்க்கமாக கேட்கும். ஓகே, ஸோ இந்த கிட்டார் வந்து இஸ் அன் கிட்டார் யூக்லேலி. இது வந்து இஸ் அன் ஓல்டு யூக்லேலி. ஸோ அதனால கொஞ்சம் லைட்டாக இங்கங்கே ஆஃபாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி எஃப்லாம் வாசித்தனா கொஞ்சம் லைட்டாக அந்த டியூன்லாம் வேறு மாதிரி கேட்கும். ஸோ அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. பட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து புதுசாக தான் இருக்கும். ஸோ அதனால் there should not be a problem. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? And now it's the Kitchi and the Yuki. He makes it sound so easy. Are you ready? 3 fingers வச்சு என்ன கார்ட்ஸ்லாம் வாசிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமாக இருக்குது 3 fingers வச்சு வாசிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம பார்க்க போகிறது வந்து 2 கார்டு தான் இன்னைக்கு. ஸோ தட் வி கீப் இட் சிம்பிள். ஓகேங்களா? என்னங்க ஜி நீங்கள்? ஓகே, ஜி எப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு கிட்டார் தெரியுதுன்னா, கிட்டார் வாசிக்க தெரியும்னா முன்னாடி டி கார்டு பிடிக்கிற மாதிரி தான் ஜி கார்டை இங்கே பிடிக்க போகிறோம். ஓகே, டி வந்து இப்படி பிடிப்போம். ஓகே, ஸோ இப்படி தான் ஜியும். ஓகே, இங்கே யூக்லேலியில் ஜி இப்படி தான். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் த 3rd string. ஓகே, மிடில் ஃபிங்கர் ஆன் த 1st string. ரெண்டும் மேலேயும் கீழேயும் 2nd fretல இருக்குது. And your ring finger on your 2nd string, 3rd fret. This is your G. Okay, G chordனா இப்படி தான் வாசிக்கணும். ஓகே, இது அப்படியே கிட்டாரில் டி பிடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அகெயின் index finger on the 3rd string, middle finger on the 1st string, 2nd fret, your ring finger on your 2nd string, 3rd fret. சரிங்களா? This is your G chord. Okay, so ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி வந்து இது பக்கத்தில் மீதி எல்லாமே தொடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா அண்ட் ப்ளஸ் that part you have to understand that only then you will be able to, அதாவது அது கிட்ட பிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால பேர் கிளாஸ் அந்த இதை யூஸ் பண்ணி குரங்கு மாதிரி பிடிச்சி இப்படி இருக்கணும். ஓகே, நம்ம யூஸ்வலாக நம்ம கிட்டாரில் பிடிச்சோன்னா இப்படி ஈஸியாக இப்படி பிடிச்சிப்போம். ஆனால் இதில் வந்து கிட்ட இருக்கிறதுனால அந்த இது இருக்கணும். ஓகே, ஸோ this and this. ஓகே, ஸோ this is your G chord. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜி மாதிரியே வந்து 3 ஃபிங்கர் வச்சு இன்னொரு கார்டு, ஈஸியான கார்டு பார்த்தோம்னா நம்மளுடைய இ மைனர். ஓகே, இ மைனர் எப்படி வாசிப்போம்னா இப்படி வாசிப்போம். சரிங்களா? ஸோ இது எப்படி இருக்கும்னா, அப்படியே கிட்டார் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது வந்து சி மாதிரி தெரியும். ஸோ இதுதான் நம்மளுடைய இ மைனர். ஓகே, இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் த 2nd fret, 1st string. Okay, middle finger on the 3rd fret, 2nd string. Okay, here, and your
ring finger on your 4th fret 3rd string. Okay, மேலேயும் வாசிக்கலாம், 4th stringயும் வாசிக்கலாம். ஓகே, அவர் வந்து இன்னும் டியூனிங்கில் இருக்காரு. ஸ்டாப் பண்ணிடுறேன் ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து 4 ஸ்ட்ரிங்ஸும் வாசிக்கணும்னா இப்படி வாசிக்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ரிங்கையும் பிடிக்கலாம், நம்மளுடைய 4th ஸ்ட்ரிங்கையும் பிடிக்கலாம். இப்படி ஒரே மாதிரி தான் கேட்கும். இதுவும் இ மைனர் தான், இப்படி வாசித்தாலும் இ மைனர் தான். ஜி அண்ட் இ மைனர் இன்னைக்கு கற்றுக்கணும். ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதை வந்து நீங்கள் நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போட்டிருக்கோம்ல, நம்ம ஸ்ட்ரம்மிங் பேட்டர்னு, அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலன்னா இங்கே லிங்க் இருக்குது, அதில் பார்த்து பாருங்கள் எப்படி ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன் பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன்லாம் எல்லா கார்ட்ஸுக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு கார்டையும் கற்றுட்ட பிறகு இந்த ஸ்ட்ரம்மிங் பேட்டர்ன் வச்சு பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சி தெரியும், ஏ மைனர் தெரியும், அப்புறம் எஃப் தெரியும், அப்புறம் இப்போ கற்றுக்கின இ மைனர் அண்ட் தென் ஜி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆனால் நம்ம வந்து ஸ்லோவாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கார்டை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வித் த ஸ்ட்ரம்மிங், ஸோ தட் யூ கெட் கம்ஃபர்டபுள். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இன்னையோடைய வீடியோ முடிஞ்சிச்சு. நம்ம படித்தது ஜி அண்ட் இ மைனர் கார்ட்ஸை வந்து 3 ஃபிங்கர்ஸ் வச்சு எப்படிலாம் எப்படி வாசிக்கணுன்ட்டு பார்த்தோம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, we can create a community. இதை வச்சு நம்ம வந்து இப்போ எல்லாரும் படிக்கிறோம்ல, யூக்லேலி படிக்கிறோம். ஸோ இப்போ யாராவது வந்து கூட வந்து சேர்ந்து படித்தாக்கா ஒரு ஜாலியாக ஒன்று குரூப் கிளாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து நம்மளுடைய ஹேஷ்டேக்ஸ்லாம் வருதுல்ல. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் வந்து ஹேஷ்டேக் போட்டு, நான் என்ன யோசனா, ஹேஷ்டேக் தமிழ் யூகி லேர்னிங் அது போட்டாக்கா சூப்பராக இருக்கும்ன்ட்டு ஐ அண்டர்ஸ்டுட். மேபி ஏன்னா யூக்லேலி லேர்னிங்ன்றது வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் நம்ம வந்து தமிழ் யூகி லேர்னிங், ஓகே, தமிழ் யூகி யூகேஇ அண்ட் லேர்னிங், ஓகே, ஹேஷ்டேக் தமிழ் யூகி லேர்னிங் போட்டு உங்களுடைய ப்ராக்ரஸை பார்க்கலாமே. ஓகே, எல்லாருமே பார்க்கலாம். ஸோ இப்போது வேறு யாராவது வந்து உங்களை அதே ஹேஷ்டேக் போட்டாங்கன்னா தென் we are a team. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ஐ எம் லுக்கிங் அட் திஸ். ஸோ கண்டிப்பாக இதை உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்த உடனே டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் we all become a community on this. So let's make ukulele learning a community in Tamil industry. ஓகேங்களா? இன்னையோட வீடியோ முடிஞ்சிச்சு. நம்மளுடைய அடுத்த வீடியோ டே 6 என்னன்னு பார்த்தோம்னா, இட்ஸ் கோயிங் டு பி இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்ட்ரம்மிங் ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதை மறக்காமல் பார்த்துடுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் மீ கிறிஸ்டோபர் ஸ்டான்லி signing off. Subscribe பண்ணாதவங்க please subscribe and make sure that you hit that bell icon so that you will get that notification every single time I upload a video. நான் சொல்கிற மாதிரி தான் எப்போதும் யூக்லேலியோட நிறுத்திக்க போகிறது இல்லை. நான் மியூசிக் என்னெல்லாம் எனக்கு தெரியுமோ அதெல்லாமே நான் யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் stay tuned and thank you so much for all the support guys. Okay, so this is me Christopher Stanley signing off. I will see you guys in the next video. Ciao. It's the Kitchi and the Yuki, he makes it sound so easy.